சமீப நாட்களாகவே விஜயகாந்த் சாருடைய தாக்கு அரசியல் பேசுகிறாரு. புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு கட்சி தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் அவரை ரோல் மாடலாக எடுத்து பேசி வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டப்ப இல்லை, கேப்டன் வந்து ரியல் எம்ஜிஆராக வாழ்ந்தவர். அதனால தான் மக்களே அவரை வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் அவங்கள அழைச்சாங்க. தன்னுடைய மானசீக குருவா கேப்டன் வந்து எம்ஜிஆரை திரையுலகிலும் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் தான். அவருடைய ஃபாலோவாக தான் நான் வந்து எல்லாமே இன்னைக்கு பண்ணுறோம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமாக கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டனுக்கு கொடுத்தது, அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்றைக்கும் நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலை, எம்ஜிஆர் சிலை தான். அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எம்ஜிஆரை வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறோம். அதுதான் இப்போ மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்கன்னா அது ஏன் சொல்கிறாங்கன்றது அந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் இன்ன வரைக்கும் சினிமாலேருந்து அரசியலேருந்து சாதிச்சவங்கன்னா இவங்க 2 பேரும் முன்னிறுத்தாங்க. இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கேப்டன் அவர்களோட அந்த தாக்கத்தை எப்படி? வர்றவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க. ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன், எங்கள் தலைவர், எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம். அதில் ஒரு திட்டம்தான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்குது. நிச்சயம் அவருடைய அருளால் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதய தெய்வம். இன்றைக்கி நம்மளிடையே இல்லையனாலும் அவர் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதை தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.